ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மார்ச் 22ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி மார்ச் 22ஆம் தேதி அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டமானது நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், விவரங்கள் என்ன? பத்மநாபன், ஆண்டுதோறும் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆணையர் பொன்னையா அனைத்து மாவட்ட ஊராட்சிகளின் உதவி இயக்குநர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றினை அனுப்பியிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையில் ஐக்கிய நாடுகள் சபை 2025ஆம் ஆண்டுக்கான உலக தண்ணீர் தினத்தினை பனிப்பாறை பாதுகாப்பு என்ற கருப்பொருளில் கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் சுகாதாரம் கிடைத்திட என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உலக தண்ணீர் தினத்தன்று நடத்தும் கிராம சபை கூட்டத்தில் மழை நீரை சேகரித்தல், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், நிலத்தடி நீரை செறிவூட்டுதல், தண்ணீர் மாசுபாட்டை தடுத்தல், நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்பை அகற்றுதல், நீர்வழித்தடங்களை தூர்வாருதல், குழந்தைகளிடத்தில் நீரின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்றி செயல்படுத்த வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் நடப்பாண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கிராம ஊராட்சி பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களுக்கு கிராம சபையில் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அது தெரிவித்திருக்கிறார். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.